ஸ்குவாட்ஸு குட் மார்னிங். நான் இந்த வண்டியில் இருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? நம்ம குந்தர்லேருந்து கிளம்பி டாங் போயிட்டு ரிட்டன் லக்கேஜ் எடுத்துகிட்டு நம்ம ரூமுக்கு வந்துட்டு லக்கேஜ்லாம் பேக் பண்ணியாச்சு. அப்படியே எடுத்துகிட்டு பேங்காங்குள்ளே போகிறேன் தான் ஸ்குவாடு. 7:30 கிளம்ப வேண்டியது, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஒரு அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. சரி ஓகே, தனி வா போயிட்டு வர்றது இதே ரூட்டு தான். சரி ஒரே வண்டியில் போயிட்டு வரலான்ட்டு இந்த வண்டி எடுத்தாச்சு. காலையிலே வண்டி 5 லிட்டரு கேனை ஊற்றுனேன், 5 லிட்டரையும் குடிச்சிட்டாப்புல இந்த வண்டி. 5 லிட்டருமே ஃபியூயல் காலி. பரவாயில்ல. இங்கே குந்தூரில் வந்து டிஸ்ட்ரிக்ட் பிரிவில் இந்தியன் ஆயில் மட்டும்தான் இருக்குதுன்னு பார்த்தோம். பார்த்தா ஹெச்பியும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்குது குந்தூரில், ஹெச்பியும் இருக்குது. நம்ம டிஸ்ட்ரிக் வர வழியில் மெயினில் இந்தியன் ஆயில் இருக்கும். இந்தியன் ஆயிலே ஹெச்பி 95 வேறு வச்சுருக்காங்க. அதுபோல் நீங்கள் நம்ம குந்தூருக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அங்கே ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஹெச்பியும் இருக்குது. ஸோ போகிறப்ப வண்டிக்கும் கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு கேனையே ஃபில் பண்ணிட வேண்டியதான் ஸ்குவாடு. அப்புறம் பேங்க் போகிற வழியில் டஸ்டின்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே போய்ட்டு ஒரு வாட்டி டேங்க் ஃபில் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 175 கிலோமீட்டர். ஸோ 7:30 கரெக்டாக கிளம்பலாம்னு நினச்சிருந்தேன். கொஞ்சம் இங்கே 4:30 விடிஞ்சிருச்சு ஸ்குவாடு. காலைல விடிஞ்சோடனே மொபைல் எடுத்து பார்த்தோம், மணி பார்த்தா 4:30. 8 மணிக்கு இருட்டுது, விடிய காலையில் டப்புன்னு விடிஞ்சிருது. இன்னும் ஒரு அதிசயம். 7:30 கிளம்பியிருந்தோன்னா இங்கே மணி இப்போ 8:20. கரெக்டாக 9:20 9:30 போயிருந்துருக்கலாம். 2 ஹவர்ஸ் தான். 9:30 போயிருந்தோம்னா 10:30 அங்கே சுற்றி பார்த்து 10:30 12:30 இங்கே வந்துருக்கலாம். பட் எப்படின்னு தெரில, கொஞ்சம் அச்சு வேகமாக தான் போகணும். அதனால தான் சரி ப்ரூட் எடுத்துருவோம். அந்த டேலி டிலே பண்ண டைமை இங்கே டேலி பண்ணிக்கலான்ட்டு அச்சு எடுத்துகிட்டேன் ஸ்குவாடு. செம்மையாக இருக்குது. ரூம் வந்து தகரம் தான், ஃபுல்லாக தகர ரூம் தான். கூலிங் பயங்கரமாக இறங்குச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு ரூமோட எக்ஸ்பீரியன்ஸு. நைட் உட்காந்து சாப்பிட்றதுக்குலாம் செம்மையாக இருந்துச்சு ஸ்குவாடு. ரைடர்கள் ஹெல்மெட் தலை காயில், ரைடர்கள் ஹெல்மெட் இப்போ தான் போடுறாங்க. அப்படியே குளித்தோம், சாப்பிடக்கூட இல்லை. சரி அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். தண்ணி மாத்திரம் குடித்தாச்சு, சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்பியாச்சு ஸ்குவாடு. செம்மையாக இருக்குது. இது ஜனவரி மந்த்லாம் வந்தால் இங்கெல்லாம் பயங்கர ஸ்னோவாக ஆகிரும்னு நினைக்கிறேன் ஸ்குவாடு. மழைலாம் மறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஹெல்மெட் போடு. காலையிலே ரைடர்களுக்கு எனக்கு ஒரு சின்ன வாக்காக வருது, அதனால தான் சவுண்ட் அப்படி வருது. அது ஒன்று ஏன்னா இந்த நம்ம இன்ஸ்டா மவுண்ட் வந்து X3 மவுண்ட் வந்து மாட்டுறப்ப லைட்டாக கேப் வரதான் செய்யும். அவங்க இது வரைக்கும் மாட்டினதே இல்லை. நம்ம நார்மலாக மாட்டுறப்ப நான் வெறும் கையில் மாட்டுவேன். அது கொஞ்சம் நல்லா டைட் பண்ணுறப்ப விரல் வலிக்கும். இப்போ க்ளவுஸ் போட்டு மாட்டுறேன், அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா டைட் பண்ணலாம், விரல் வலிக்காது. ஒன்றும் நீ டைட் ஒழுங்காக பண்ணல, அது கேப் தெரியுதுன்னாங்க. அது கேப் தெரிய தான் செய்யும். நடுவில் அந்த மவுண்ட்டு கிளாம்ப்பு உள்ளக்க ஒரு சின்ன ரப்பர் மாதிரி ஒரு புஷ்ஷு வரும். அந்த புஷ்ஷு நம்ம வந்து டைட் பண்ணோன்னா லைட்டாக கேப் வர தான் செய்யும். ஸோ நீ கேப் ஒழுங்காக டைட் பண்ணல, அது கீழே விழுந்துடும் அப்படி இப்படின்ட்டாங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் விழுகாதுமா, அதெல்லாம் விழுகாதுன்னு சொன்னதே சொல்லிகிட்டு இருக்காங்க. டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. அவன் மவுண்ட் நீ வச்சுட்டு வந்துரு, இல்லைனா என் வண்டியில் போகலாம் அப்படின்ட்டு. நான் நல்லாயிருக்கும் ஸ்குவாடு. ப்ரூட்டில் பழிச்சு விளையலாம். பிக்கப் இருக்குமா வண்டியில், சல்லு ஏறும் வண்டி. பாருங்க தண்ணி செம்மையாக இருந்துச்சுங்க. அச்சுன மாடு பழங்கலாம் ஸ்குவாடு. ஆனால் கொஞ்சம் சேஃபாக ஓட்டணும், அவ்வளோதான் மேட்ரு. எனக்கு ரோடு எங்கிட்ட தெரியுதா, அதனால் பிரச்சனை இல்லை. அச்சு ரைடர்கள் பாருங்க இப்போ கட்டி பிடிக்கிறாங்க பயத்தில். அம்மாக்கா கை வந்தால் கடை ஸ்குவாடு. ஹில்ஸ்லாம் அச்சு விரட்டுறது பரப்போம். இது வீலிங் எடுக்கிற நம்ம ஃப்ரண்ட்டு இது இருக்குது பாருங்க,
நம்மளோட யூடியூப்பில் ஃப்ரண்ட்டில் ஒரு பேர்டு பறக்கிற மாதிரி இருக்கும் பிபி ஸ்குவாட்னு, அதை மாற்றியாச்சு ஸ்குவாடு. நம்ம ஃபோட்டோ போட்டாச்சு. அதில் வீலிங் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போடலான்னு பார்த்தேன், அது போடணும். இது லக்கேஜை கட்டினனால பெட்ரோல் லக்கேஜ் கட்டியிருந்தால் கூட அடிச்சிடலாம், பெட்ரோல் வேறு சைடில் போட்டிருந்தேன்னா ஸோ அடிக்க முடியல பெட்ரோல் கேன் வச்சுக்கிட்டு. ஸோ நீ பேங்காங்லேயே போயிட்டோன்னா அதை அடிச்சு அது ஒரு வீலிங் போட்டு ரைடர்களை இது போட வைக்கலான் இருக்கேன். ரைடர்கள் வண்டிக்கு என்னது பேர்ன் அவுட் சொல்லித்தரலான் இருக்கேன். வெறும் கொஞ்சம் நார்மல் ரோட்டில் பண்ணலாம். அதோடு இப்போ கொஞ்சம் பழகுறாங்களா, ஸோ தார் ரோட்டில் ஃப்ரண்ட் வீலை வச்சுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஜாயிண்ட்டாக இது பாருங்கள், அந்த ஜாயிண்ட்டில் வச்சுட்டு ரோடையும் மண்ணி ஜாயிண்ட்டில் வச்சுட்டு பேக் வீலை லைட்டாக சுற்றினேன் ஒரு சப்போர்ட்டோட. புரியுதா? இப்போ இந்த தார் ரோடு இருக்குது, தார் ரோட்டில் மண் இருக்கா, அந்த கேர்வில் வந்து ஃப்ரண்ட் வீல் வச்சுட்டு அந்த சைட் இப்போ இந்த சைட் டர்ன் பண்ணிக்க மாதிரி வச்சுக்கிட்டு லைட்டாக சுற்றுமா சப்போர்ட்டோட. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்களா, ஸோ அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுவோம். பார்த்துக்கலாம் ஸ்குவாடு. யார் நடித்தோடனே தப்புன்னு அலைஞ்சிடறாங்க ஸ்குவாடு. எட்டு 25 வண்டி எடுத்துருக்கோம். கரெக்டாக 98 கிலோமீட்டர் ஸ்குவாடு அம்மா ரூமில் இருந்து. ரோடு தான் நல்லாயிருக்கு ஸ்குவாடு. வண்டி போகிறதே தெரிலங்க, அந்த ஒரு ஏற்றத்தில் ஏறுற மாதிரியே தெரில வண்டி. அதான் டச் ஏறிக்கிட்டே இருக்கு. 500 சிசியில் ஃபுல்லாக ஆர்மி வண்டியாக நிற்கிது பாருங்க. ஏதாவது சலீட் சொல்லுவோமா? அவங்க ஃபுல்லாக இதில் நிற்கிறாங்க, அதனால் இது பண்ண முடியல. அவங்க யார்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் சளி ட்ரபிளாக சொல்லியாச்சு. இல்லைன்னா வச்சுக்கோங்க நார்மலாக கையை தூக்குவாங்க எல்லாருமே. அவங்க மேஜர் யாரோ வந்துட்டு இருக்காப்புல. மார்னிங் அவங்களுக்கு என்னென்ன டியூட்டி அதெல்லாம் அசம்பிள் பண்ணணும்ல, ஸோ அந்த வேலை போயிட்டுருக்கு போல் ஸ்குவாடு. பார்த்துக்கலாம். ஸ்குவாடு சின்ன வாட்டர் கிராசிங், இனிமேலாம் வாட்டர் கிராசிங் நிறையா வரும் போல் இருக்கும். தண்ணியோட ஃபோர்ஸை பாருங்கள். ஐயோ செமையாக இருக்குங்க. ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்குது இந்த ரோடு. தண்ணி மலையிலேருந்து உருகி இந்த மாதிரி டபுள்ஸில் இருக்கும். தண்ணி ஃபோர்ஸை பாருங்க, சரியான ஃபோர்ஸாக போகுதுங்க தண்ணி. ரைடர்களை ஓட்ட விட்டுருக்கலாமோ, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். வலிக்குது ஸ்குவாடு. நம்ம பின்னாடி வேறு ஒரு வண்டி வருது, கல் வேறு இருக்குது. இந்த ரோடு பிரச்சனை இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு ரோட்டில் இருந்துச்சு. நம்மள்கிட்ட வேறு இதே வேறு ரூம் வச்சுட்டு வந்தாச்சு. இந்த ஷூ லேயரு இந்த மாதிரி இது கூட ஷூ லேயர் தேவைப்படாது. மாறி போச்சுங்க ஷூலாம். எங்கே வருங்க ஃப்ளைட்டை பாருங்க, இங்கே ஃப்ளைட் இப்படி போகுது. நான் என்னடா சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தேன். சுத்தா இது இங்கே லேண்ட் ஆகுதுன்னு தெரியல ஸ்குவாடு. இது என்ன ஸ்குவாட்ஸு? இது பெரிய ஏர்பேஸ் ஸ்குவாட்ஸு, ப்ரைவேட்டாக இருக்குது. இப்போ ப்ரைவேட் மாதிரி தெரில இது. ஸோ ரைட் சைடில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு ஃப்ளைட்டு செம பெருசாக நிற்கிது. இண்டிகோ நார்மல் தான், நம்ம இது கிடையாது, ஏர் பஸ் மாதிரிலாம் கிடையாது. செம்மையாக இருக்குங்க. ஆனால் ஏர்போர்ட்டு இது நம்ம மிலிட்ரிக்குன்னு நினைக்கிறேன். ஏர்போர்ட்டு தனியாக வச்சுருக்காங்க. இது நோய்ஸான்ற மாதிரி போட்டுருந்துச்சு. இப்போ பாருங்க ஃப்ளைட்டு செமையாக இருக்குங்க, செமையான ஏர்போர்ட்டுங்க.
நல்ல நீளமாக தெரியுது. டேக் ஆஃப் ஆகிறது இந்த இடத்துல இருக்குது. இப்போ எதாவது டேக் ஆஃப் ஆச்சுன்னா செம்மையாக இருக்கும். நம்ம இறங்குறப்ப அப்போ சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்திருக்கும் ஸ்குவாடு. நான் ஏதோ சவுண்டு கேட்குது, சரி ஓகே ஜெட்டு தான் நினச்சேன், ஏதோ மேலே பறக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபைட்டர்கள் ஈட்டுறாங்க. நான் பார்த்துருக்கோம் நம்ம ரன்வேல இறங்குறது ஏறுறதுலாம். நான் ஃப்ளைட்டில் போனதில்லை, போகிறதுக்கு வாய்ப்பு எதுவும் இல்லை. சரி எதுக்கு அப்படின்ட்டு போகல, பார்த்துக்கலாம் பிறகு. ஸோ நிறையா வாட்டி பார்த்துருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி இறங்குறப்ப செம்மையாக இருந்துச்சுங்க. அது பார்க்குறப்ப நான் ஒரு நல்ல வேலை வீடியோவும் எடுத்துகிட்டேன். சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுப்பா. அது ஸ்குவாட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 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 பாலம் மேலே பலகை தான் போட்டிருக்காங்க. கீழே ரிவர் அவ்வளோ ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. அதுவும் இந்த பாலத்தில் ஒரே ஒரு வெஹிக்கிள் தான் வரணுமா. அங்கே ஒரு ஆள் நிற்கிறாரு முன்னாடி ஃப்ரண்ட்டில். அவர் ஒவ்வொரு வெஹிக்கிளாக அனுப்புகிறாரு. பயங்கர டேஞ்சரஸாக இருக்குது ஸ்குவாட்ஸ். இப்போ அடியில் வந்து இரும்பு இது போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெறும் உட்டில் தான் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு வெஹிக்கிளாக தான் அனுப்புகிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் அடிக்கிற பயங்கர ஆழமாக இருக்கும் போல், ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. ஸோ ஏன்னா நாங்கள் தாங்க போகிறதுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆகிடும். ஸோ ரீச் ஆகிட்டு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பைக்கர்ஸ் யாருமே வரல. எங்களுக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் ரிட்டர்ன் வந்தது ஒரு 2 பைக்ஸ் பார்த்துருக்கோம். போகிறதுல பைக்கே நாங்கள் பார்க்கல, நாங்கள் தான் போயிட்டுருக்கோம். மேபி ஏட்டாங்களா இல்லை எப்படி யாருமே வரலையா என்னன்றதே தெரில. ஸோ எம்டியாக இருக்குது ரோடு. அங்கங்கே வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தார் ரோடு இருக்குது. ஸ்குவாட்ஸ் இங்கே ஒரு வில்லேஜ், பர்ஜிங் வில்லேஜ்னு சொல்லிட்டு, அதாவது தாங்க்கு ஒரு 30 கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ரிவரை பாருங்களேன் எவ்வளோ. ஒரு டேங்க் போகிறதுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் முன்னாடி தான் ஒரு வில்லேஜு, பாஜிங்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜு. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருக்குது. மொத்தமே வந்து ஒரு கிலோமீட்டர் தான் அந்த ஊரே இருக்கும் போல். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஸ்கூல் இருக்குது, நிறைய கடைகள்லாம் வச்சுருக்காங்க, ஹோட்டல் இருக்குது. ஆனால் ரிவரை பாருங்களேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு. பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது ஸ்குவாடு, ஃபோர்ஸாக போயிட்டே இருக்காப்புல. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வில்லேஜுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு ஆர்மி கேம்ப் இருந்துச்சு. ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்குது. நல்லா இருக்குது இடம். ஒரு பாதி ரோடு நல்லா இல்லை, ஓகே தான். ஆனால் ரிவர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கலர் வந்து எப்படின்னா ஒரு மாதிரி சிமெண்ட் கலர், அதாவது தண்ணியில் வந்து சிமெண்ட் மிக்ஸ் பண்ணால் என்ன கலரில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கலரில் இருக்குது ஸ்குவாட்ஸ் ரிவர். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அங்கேருந்து கிளம்புறப்ப ரிவர் நல்லா பியூராக கிளியராக இருந்தது. நம்ம ஹுண்டரில் இருந்தோம் இல்லையா, நூப்ரா வேலி, அங்கேருந்து ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ்க்கு ரிவர் நல்லா இருந்தது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம சிமெண்ட் மிக்ஸ். ஸ்குவாட்ஸ் நம்ம இப்போ வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கோம். ஸோ இங்கே ப்ளூ பாயிண்ட் வந்தாச்சு, பார்டருக்கு. இந்தியாவோட பார்டர் ரீச் ஆயாச்சு. ஸோ இங்கே நிறையா ஸ்டாப் வச்சுருக்காங்க, நட்ஸு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம வியூ பாயிண்டில் போய்ட்டு ஃபோட்டோ எடுக்க போகிறோம். பேக் சைடு இருக்குது. ஃபைனலி நம்ம பார்டர் ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஃபோட்டோ கூட எடுக்கலை, பயங்கர பசி. காலையில் எழுந்திரிச்சோன்னே கூப்பிட்டு வந்துட்டாப்புல. எனக்கு செம்ம வெறுப்பாக இருக்குது. பசி வரப்போ அங்கே ஹோட்டல் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி 2 வில்லேஜ் கிராஸ் பண்ணோம், 2லேயுமே ஹோட்டல் இருந்துச்சு. டுட்டுக்கில் நிறைய ஹோட்டல் இருந்துச்சு. சாப்பாடு வாங்கி தரல, சாப்பிட்டு தான் நான் உள்ளே வருவேன்னு சொல்லிட்டேன். ஸோ பாருங்கள், மசாலா பட்டர் தோசை 200 rupees. பட் காஸ்ட்லி தான் எல்லாமே இங்கே. பட் வேறு வழி இல்லை, இங்கே தான் சாப்பிட்டாகணும், வேறு எங்கேயுமே கிடையாது. தானா பாகிஸ்தான் போய் சாப்பிடணும். பார்த்துக்கோங்க, சாப்பிடுவீங்க. ஆனால் திருப்பி சாப்பிட்டதுக்கு திருப்பி உயிரோடு இருப்பீங்களாலாம் தெரியாது. சொன்னாலும் இங்கேயே சாப்பிட்ருங்க. கரெக்டாக இதுக்கு அங்கிட்டு தான் பாகிஸ்தான். ஸோ அங்கே தான் நம்ம போர்டு இருக்குது. நம்ம ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம். இப்போ டாட்டா பாபாய். பசிக்கிறதுனால ரொம்ப பேச முடியாது, நான் சாப்பிட்ட அப்போ தான் பேசுகிறேன்.
ஸ்பாட்ஸு நம்மளோட கேம்ப் பாருங்கள். இந்த தெரியுதா, இந்த பில்டிங் தான் நம்மளோட ஆள். இதே மாதிரி தான் அங்கே அவங்க இருக்காங்க. தெரியுதா அந்த பில்டிங்கு, இந்த பில்டிங்கில் தான் அந்த மேலே ஒயிட் கலரில் பார்டர் தெரியுது பாருங்கள். இங்கே தான் நம்ம ஆளுங்க இருக்காங்க. அப்படியே இப்படி திருப்பி இந்த இடத்துல பார்த்தோன்னா இவங்க ஆளுங்க இதே மாதிரி பில்டிங்கு. அந்த இடத்துல அங்கே நிற்கிறது அப்படியே தெரிஞ்சு பாருங்கள். அந்த இடத்துல ஒரு ஆள். பார்டர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாகவே நட்ஸ் ஷாப் தான் வச்சுருக்காங்க. இது வந்து நாங்கள் தேன்னு நினச்சோம். ஆக்சுவலாக இது தேன் கிடையாது. இது வந்து பேர் வந்து அவங்களோட லாங்குவேஜ் லடாக்கி லாங்குவேஜில் சொன்னாங்க. பட் இதில் வந்து இந்த நட்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடணுமா. ஸோ இது வந்து எனக்கு தெரியும் சாஃப்ரான். ஸோ இது வந்து ஆயில் மசாஜ். நாங்கள் குடிக்கிறது நினச்சிடும். பாடி மசாஜ் ஆயில், பாடி பெயின் ஆயில். இது வந்து ஆக்சுவலி நாங்கள் என்ன நினச்சோம், இது குடிக்கிறது நினச்சோம், ஜூஸ் நினச்சேன். அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் இது பாடி பெயினுக்கெல்லாம் ரிலீஃபாக இருக்குமா. சரி ஆயில் வச்சுருக்கோம். ஜூஸ் இது வந்து ஜூஸ் க்ரியேட் பண்ணோமா. நாங்கள் இங்கே பைனாப்பிளர் வாங்கி அங்கே பாகிஸ்தான் பார்டர் பார்த்தோம், இந்தியாவோட கேம்ப் பார்த்தோம். ஒரு பர்சனுக்கு பைனாப்பிளர் பார்க்க 50 rupees கேட்குறாங்க. ஸோ 2 பேர் நாங்கள் 100 பேர் பண்ணிட்டோம். ஃபுல்லாகவே நட்ஸ் சாப்பிட்டோம். ஸோ அங்கிட்டலாம் ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸ்குவாட்ஸ் ஃபைனலி பார்டர் பார்த்தாச்சு, பைனாக்குலர் வாங்கி பார்த்தாச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்பியாச்சு. சிவா கிட்ட ஒரு டவுட்டு கேட்டேன். இன்கேஸ் நான் இந்த ப்ரோட்டோக்கால்லாம் மீறி அந்த பாகிஸ்தானோட அந்த இதில் போய் காலை வச்சேன்னா என்னை பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க. உடனே சுட மாட்டாங்கல்ல. இன்கேஸ் சுட்டால் கூட சுடுறது 2வது பிடிச்சி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், சுட்டுருவாங்களான்னு கேட்டேன். அப்போ சிவா சொன்னால் இல்லை பிடிச்சி வச்சுப்பாங்க. பிடிச்சி வச்சுட்டு அவங்க நம்மகிட்ட வந்து கோரிக்கை வைப்பாங்க இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் கேட்டேன், என்னை பிடிச்சி வச்சா கூட இப்போ அவங்க வந்து அவங்களோட பாகிஸ்தான்காரங்க நம்ம இந்தியாவில் கஸ்டடியில் வச்சுருக்கோம், அவங்க விடுவிக்க சொல்லி கேட்பாங்க. எனக்காண்டி கஷ்டப்பட்டு பிடிச்ச பாகிஸ்தான்காரனை வந்து இந்தியா விடுவிக்குமான்னு கேட்டேன். அப்போ சிவா வந்து நீ வந்து திமிருக்கு வந்து ஆட்டிடியூடு காமிக்கிறதுக்கு அங்கே போய் பண்ணதுக்காகலாம் உனக்காண்டி இந்தியா வந்து கஷ்டப்பட்டு பிடிச்சவங்களெலாம் விடுவிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி புஷ்ஷாக போச்சு. நோஸ் கட் ஆயிடுச்சு. கிளம்பியாச்சு. வந்ததே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. 100 கிலோமீட்டர் தான், ஆனாலும் பயங்கர கஷ்டம் உண்மையாகவே. அந்த ரோடு, வாட்டர் கிராசிங்கு, இதில் கிடையில லாரி, ஆர்மி வேனு, காரு. லேலேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய பேர் லடாக்கில் இருந்து இதில் வந்துட்டாங்க, டாக்ஸியில் வந்துடுறாங்க. இனோவா, கிறிஸ்டா இந்த மாதிரி வந்து காரில் வந்துடுறாங்க. பட் பைக்கில் வரவங்க கம்மி தான். இந்த சைடு காரில் தான் நிறைய பேர் வராங்க. ஏன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு வழியாக பார்த்தாச்சு. ஓகே ஃபைன், கிளம்பிட்டோம். ரூமுக்கு போகிறதுக்கு எப்படியும் இன்னொரு 2 மணி நேரமாக தான் ஆகும். ரூமுக்கு போயிட்டு அங்கேருந்து லொக்கேஷன் பார்த்துட்டு பேங்காங் லேக் போகணும். பார்க்கலாம். ஓகே, ரூம் போயிட்டு பேக் பண்ணிட்டு பார்க்கலாம். பார்க்குறேன் உங்களை போகிறாரு இல்லையா முன்னாடி. இவர்கிட்ட தான் நாங்கள் ஹோட்டலில் பேசியிருந்தோம். பிரஷூன் அவர் பேர், பிரஷூன். ஸோ அவங்களுக்கு வந்து அது வந்து ஆஃபீஸ். மூச்சு வாங்குது முடியல. இவங்க சாப்பிட்றதுக்காகவே அங்கே வந்தாங்க. இவங்க 2 பேருமே சோல்ஜர்ஸ் தான். அவர் வந்து கேரளா, ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வண்டி டிரைவ் பண்ணுறவர் வந்து கேரளா. அவருக்கு இப்போ 1 வீக் முன்னாடி தான் இங்கே போஸ்டிங் போட்டிருக்காங்களாம். 1 டைம் போஸ்டிங் போட்டால் மேக்ஸிமம் 6 months 1 year இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி சொன்னார். இவர் தான் அந்த லொக்கேஷன், எங்கே பார்டர் இருக்குது, எங்கே கேம்ப் இருக்குது எல்லாமே சொன்னார். ஆர்மியில் இருக்கவங்களுக்குலாம் புல்லட் கொடுத்துட்றாங்க. புல்லட் மீன்ஸ் அவங்களுக்கு வச்சுக்கிறதுக்கு இல்லை, பயந்துடும். அவங்களுக்கு வச்சுக்கிறதுக்கு இல்லை, யூஸ் பண்ணுறதுக்கு. யாருனாலும் ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்து யாருனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம், அதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ சாப்பிட்றதுக்கே அவங்க இவ்வளோ தூரம் வர வேண்டியதாக இருக்குது. ஆனால் இருக்குது, டுக்டுக்கில் இருக்குது நிறைய ஹோட்டலு. அங்கேயும் ஒரு ஆர்மி கேம்ப் இருந்துச்சு. ஓகே, வந்ததுக்கு ஒரு தமிழ் தான் பேசினார். பரவாயில்ல, தமிழ்காரரை பார்த்தாச்சு. ஸோ
ஆனால் வெயில் கொளுத்துது ஸ்குவாடு. ஜாக்கெட் டிக்கெட்லாம் போட்டு வந்திருக்கோம். நல்ல வேலை தெர்மல் ட்ரெஸ் போடல. சிவா வந்து காலையில் குளிருச்சு சிவா, அதனால் தெர்மல் டிஷர்ட்டை போட்டாவில்ல. நான் தெர்மல் எதுவுமே போடல இன்றைக்கி. சரிவே உள்ள பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. வெயில் உண்மையாகவே ஹீட் ரொம்ப இருக்குங்க. இன்கேஸ் ஜனவரி மந்த் வந்தோம்னா அது எல்லாமே பனியாக இருக்கும். இப்போ நம்ம ஜூனில் வந்திருக்கனால இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேங்காங்லே அங்கிட்டு மணாலிலாம் போயிட்டோம்னா நமக்கு நார்மல் அந்த கார்துங்களால் இருந்த மாதிரி சில்னஸ்ஸு நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ கேமல் ரைடு தான் போகல இன்னும். பார்க்கலாம், டைம் இருந்தால் போவோம். இல்லைனா நெக்ஸ்ட்டு துபாய் போகிறோம். அடுத்த ட்ரிப்பு துபாய். துபாய் போகிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே நினச்சிட்டு இருந்தோம் அந்த துபாயில் வந்து ஸ்கை ட்ரைவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு அது அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் துபாய் போகணும் கண்டிப்பாக போனால். ஸோ வரப்போ அங்கெல்லாம் நிறையா இருக்கும்ல கேமல் ட்ரைவ். ஸோ இங்கே பண்ண முடியலன்னா அங்கே நம்ம பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது நடுவில் போயிட்டுருக்கோம். இது எனக்கு வந்து ரைட் சைடு பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட வில்லேஜு. இப்போ நம்ம லெஃப்டில் இந்தியா. ஸோ இதுக்குள்ளேயே நம்ம போக முடியாது, வேலி போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே. ஸோ அங்கே அந்த பாகிஸ்தானோட ஆர்ச் அங்கே வச்சுருக்காங்க க்ரீன். இந்த மலைக்கு அங்கிட்டு. ஸோ அங்கிட்டு நம்ம போனோம்னா சோலி முடிஞ்சு. இந்த மலைக்கு அங்கிட்டு ஃபுல்லாகவே அதுதான். கரெக்டாக தான் போகிறோமான்னு தெரியலையே. தப்பை மாற்றிக்கிட்டே பாகிஸ்தானுக்குள்ளே போயிடாத சிவா, போட்டு தள்ளிடுவாங்க. எது ஸ்குவாஷ் இந்த இடத்த பாருங்கள். ஸோ இதுதான் நிப்பாட்டு ரெஸ்ட்ரிக்டர் பார்டர் ஏரியான்னு போட்டிருக்கு. ஸோ இதுக்கு அங்கிட்டு நம்ம அலோவ் கிடையாது. ஆர்மி பீப்புள்ஸ் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் அலோவுடு. இங்கே வந்து இந்தியன் ஆர்மி இருப்பாங்க, ப்ளஸ் வந்து பாகிஸ்தானோட ஆர்மி அங்கிட்டு அந்த இதுக்குள்ளே இருப்பாங்க. இதுக்கு வந்து இல்லை அலோவுடு கிடையாது நம்மளோட பீப்புள்ஸ். ஸோ இதுதான் ரெஸ்ட்ரிக்டட் பார்டர். இதோட நமக்கு முடிஞ்சு. இந்த ரோடு தான் நம்ம போயிட்டு ரிட்டர்ன் போகணும். ஸ்குவாட்ஸ் இப்போ தான் நிறையா பைக் வருது. காலைல நாங்கள் ஏர்லியாக போயிட்டோம். நாங்கள் போகிறப்பெல்லாம் ஒருத்தரும் வரல. பார்த்தீங்கன்னா பைக்ஸ் போயிட்டே இருக்குது. நிறைய பேர் வராங்க. ஸ்குவாட்ஸ் வேன் பிடிச்சலாம் வராங்க பாருங்க. டூரிஸ்ட் வேனு. இப்போ நம்ம லே பார்த்திங்களா எவ்வளோ 200 கிலோமீட்டர் இங்கே இருந்து லே. நம்ம 200 கிலோமீட்டர் வந்திருக்கோம் நேற்று லே. चेन्नई चल रहा। तमिलनाडु। हम लोग तो झारखंड से है ना। हाँ यहीं पे रहते हैं लोकल। ठीक है भैया, ठीक है।